இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீட்டில் பூஜை பண்ணி 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்துட்டு நான் வீக்லி பூஜை பண்ணுவேன், எனக்கு அது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு சொல்லி. முடியாத பட்சத்தில் மந்த்லி ஒன்ஸாவது பூஜை பண்ணிவிடுவேன். பட் இந்த டைம் சுத்தமாக முடியலை. ஏதோ ஒன்று ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு, பண்ணலான்னு யோசிக்கிறது, அப்புறம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஃப்ரைடே ஒரு பூஜையை போட்டாச்சு. சரி, அப்படியே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் ஃபீல் குட்டாக இருக்கும்னு அங்கே போனால், எப்போதுமே எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சேஞ்ச் கையில் வச்சுருப்பாரு, இல்லைனாலும் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. கோயிலுள்ள போனதுமே என் கையில காசு கொடுத்து வச்சிருவாரு. பட் இந்த டைம் சுத்தமா மறந்துட்டோம் 2 பேருமே. எதர்ச்சியா ஒரு 3 ஃபேமிலியா தான் சாமி கும்பிட்டுருந்தோம். அதில் ஒரு ஃபேமிலி 100, இன்னொரு ஃபேமிலி 20 கொடுத்தாங்க. நாங்க எதுவுமே தரல. அப்பவே அந்த பூசாரி மூஞ்சி சரியில்லை. அவங்களுக்கெல்லாம் பூ மாலை பிரசாதம்னு கொடுக்குறான், எங்களுக்கு பிஞ்சு போன பூவை கையில போட்டு மட்டும் போயிட்டான். தட்சணைன்றது நம்ம தான் விருப்பப்பட்டு கொடுக்கணும். இப்போ எல்லாம் அது ஒரு கம்பல்சன் ஆயிடுச்சு போல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் கோயில்ல. நீங்க இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஹோட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கேயும் கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்.